ஹலோ எவ்ரிவன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜி பத்தி ஏன் கத்துக்கணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இப்போது பிளாக் செயின் ஏன்? வாங்க பார்க்கலாம். வருடம் 2017லேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கான டிமாண்ட் ஒரு 400% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில நீங்க பிளாக் செயின் டெவலப்பர், ப்ராடக்ட் மேனேஜர் இந்த மாதிரி விதவிதமான ரோல்ஸ்ல ஈஸியா ஒரு 8 லட்சத்திலேருந்து 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இண்டஸ்ட்ரியில பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணி, நம்ம போற கேப் ஊபர்லேருந்து ஆர்டர் பண்ணி, இந்த வேர்ல்டே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டா மாறிடுது. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணறதுக்கு தான் பிளாக் செயின் என்ற டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் செயின் ஒரு புது டெக்னாலஜி. அதனால மார்க்கெட்ல இதுக்கு நெறைய டிமாண்ட். ஸோ நீங்க ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி ஃப்ரேம்வொர்க் பத்தியே நல்லா கத்துன்ட்டீங்கன்னா, நீங்க ஃபுல் டைம் இல்லாம பார்ட் டைம் வேலை பண்ணி கூட இந்த டெக்னாலஜில மணி ஏர்ன் பண்ணலாம். நல்லா சம்பளம் ஏர்ன் பண்ணலாம். இந்த டெக்னாலஜி பத்தி கத்துக்கிறதுக்கு இன்டர்நெட்ல நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. நீங்க இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா இந்த டெக்னாலஜி பத்தி கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பிளாக் செயின் பேசிக்ஸ் பத்தி நல்லா கத்துக்கோங்க. பிளாக் செயின் நெட்வொர்க்னா என்ன? அதுல டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்னா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பப்ளிக் பிளாக் செயின் ஃப்ரேம்வொர்க் நெறைய பப்ளிக் பிளாக் செயின் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு. நியர் ஃப்ரேம்வொர்க், ஈத்தீரியம் ஃப்ரேம்வொர்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் எடுத்துட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் எந்த ஃப்ரேம்வொர்க்ல இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. எங்கேருந்து தொடங்கலாம்? இதுதான் இருக்கிறதுலே பெரிய கேள்வி இல்லையா? இன்டர்நெட்ல கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ரீசோர்சஸ் கிடைக்கும். ஆனா எங்க நியர் இந்தியா சேனல்ல நாங்க விதவிதமான லாங்குவேஜஸ்ல விதவிதமான ரீசோர்சஸ், வேற வேற பிளாக் செயின் ப்ரோட்டோகால்ஸ், ஸ்டேக்கிங் அதெல்லாம் பத்தி நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்றோம். நீங்க கண்டிப்பா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி. ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பிளாக் செயின் படிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க.